ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, குறித்த காலம் வந்தது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். அந்த குறித்த காலத்தில் தான் அவர் கிரியை செய்வார் என்பதை நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். நம்ம அவசரப்படக்கூடாது. நிறைய பேர் அவசரப்பட்டு ஆசீர்வாதத்துக்கு தடையாக நம்மளே மாறி விடுகிறோம். 119 சங்கீதம் 126 வசனத்தில் வாசிக்கிறோம், நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது சொல்லப்போ, கர்த்தருக்கு வேலை வந்தது. இதுதான் ஆண்டவர் குறித்த வேலை. ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறார். அந்த அப்பாயின்மெண்ட் டேட் கொடுக்கப்படுகிறது, நேரம் கொடுக்கப்படுகிறது. நம்ம டாக்டர்கிட்ட சொல்கிறோம், இல்லை டாக்டர், நான் எனக்கு அவசரமாக பார்க்கணும், அவசரமாக அந்த சிகிச்சை எடுக்கணும். அவர் சொல்வார், உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் டேட் கொடுக்கப்பட்டிருக்கிறது, டைம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆக வேண்டும் என்று சொல்லி அந்த டேட் வரைக்கும், அந்த டைம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே போல் தான் பரலோகம் நமக்கென்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட, அதாவது சரியான நேரத்தை, நமக்குன்னு ஒரு காலத்தை குறித்திருக்கிறது. அந்த காலத்தில், அதினதின் காலத்தில் எல்லாமே நேர்த்தியாக நடக்கும். இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், கானாவூர் கல்யாண வீட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். கானாவூர் கல்யாண வீட்டில் கூட மரியாள் இடத்துல இயேசு அதை தான் சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை என்று என்ன செய்தார் சொன்னார். ஆனால் அந்த வேலை வரும் பொழுது தண்ணீர் திராட்சரசமாக என்ன செய்தது, மாறினது. வாழ்க்கையில் கசப்புகள் மாறும். அது மாத்திரமல்ல, அவருடைய வேலை வரும் பொழுது வாசல் உனக்காக திறக்கப்படும். அவர் வேலை வரும் பொழுது நீ என்ன செய்வாய் என்று சொன்னால், உனக்காக எதிர்த்து நிற்கிறவர்களெல்லாம், உனக்காக சத்துருக்களாக இருக்கிறவர்களெல்லாம் உன் சிநேகிதர்களாக என்ன செய்வார்கள், மாறுவார்கள். எனவே தான் அந்த வேலை எப்போ வரும், அந்த வேலை எந்த நாட்களில் வரும் என்று சொல்லி, அதுதானே கேள்வி. கர்த்தர் என்ன சொன்னான்னா, உன் வேலை வந்ததுன்னு சொல்லிட்டாரு. உன் குறிப்பிட்ட நேரம் வந்துருச்சு, உனக்குன்னு நான் குறித்த நேரம் வந்துருச்சு. நீ சோர்ந்து போகாத, நீ கவலைப்படாத. ஆண்டவர் உனக்கு குறிப்பிட்ட நேரம், குறித்த வேலை இதுதான். இந்த வேலையில் நீ மௌனமாக இருக்காதபடிக்கு முன்னேறி செல், கர்த்தரும் கூட இருப்பார். ஜெபமோடுமா. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே தேவன் குறித்த வேலை வந்ததற்காக ஸ்தோத்திரம். இதில் நம்முடைய பிள்ளைகள் செயல்பட உதவி செய்யும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.